சுகமே சூழ்க சுகமே சூழ்க சுகமே சூழ்க சூழவே சித்தர் போகர் அருளுடன் வர்ம முத்திரை பதித்து துன்பம் நீக்கி இன்பம் பெருக்கி சுகமே சூழ்ந்திட நல்வாழ்வு தருவதே தஞ்சை சுகாலயா. சுகமே சூழ்க வர்மக்கலை சிகிச்சையை பற்றி வார வாரம் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகிலே ஆம்பலாப்பட்டு பரங்கிவெட்டிக்காடு கிராமத்தில் சுகாலயா வர்மக்கலை சிகிச்சை மையம் மற்றும் சமூக நல ஆன்மீக அறக்கட்டளை இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சுகாலயாவின் சார்பிலே கடந்த 18 ஆண்டுகளாக வர்மக்கலை சிகிச்சையை பற்றி உங்களோடு என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய இந்த வர்மக்கலை பற்றிய சிறப்பு தன்மைகளையும் சித்தர்களை பற்றியும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சித்தர்களுடைய பாடலில் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே என்ற அந்த பாடலில் ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு வியாதி ஏற்பட்டாலும் அந்த வியாதிக்கு உண்டான தீர்வு அந்த மனித உடம்பிலேயே 108 வர்ம புள்ளிகளாக இருக்கிறது. எந்த வர்ம புள்ளியை எந்த வர்ம முத்திரையிட்டு எந்த மாத்திரை அளவில் இயக்கினால் வர்ம பிரயோகம் செய்தால் அந்த எந்த வியாதி குணமாகும் என்ற சூட்சும நுட்பங்கள் அடங்கிய ஒரு தெய்வீக ஞான பொக்கிஷம் தான் இந்த வர்மக்கலை சாஸ்திரம். இப்போ அனாட்டமி என்று சொல்லக்கூடிய உடற்கூறியல் பற்றி நாம் பார்ப்போம். திருவள்ளுவரும் ஒரு சித்தர் தான். அவை பெருமாட்டியார் சொல்கிறார்கள், அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று சொன்னார்கள். அப்பொழுது மேலே ஒரு வரி கீழே ஒரு வரி, மேலே உள்ள வரியில் 4 சொற்கள், கீழே உள்ள வரியில் 3 சொற்கள். 7 சொற்களில் 7 கடலுக்கு உண்டான அளவிற்கு அந்த கருத்து செறிவு உள்ள விஷயங்களை திருவள்ளுவர் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவ்வை பெருமாட்டியார் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்ம வர்மக்கலையை பற்றி திருவள்ளுவர் ஏதேனும் சொல்லியிருக்கிறாரா என்று ஆராயும் இடத்து வள்ளுவர் சொல்றார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற இந்த 7 சொற்களில் அல்லது ஒரு குறளில் மனிதனுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தையும் அந்த அனாட்டமி என்று சொல்லக்கூடிய அந்த உடற்கூறியல் தத்துவத்தையும் வர்மக்கலை சிகிச்சை செய்யக்கூடிய விதத்தையும் விளக்கி இருக்கிறார் என்பதே உண்மை. பரிமேல் அழகரும் இந்த விளக்கத்தை தந்ததில்லை. அதாவது சித்தர்களுடைய அந்த நோய் கூறியல் தத்துவமும் உடற்கூறியல் தத்துவமும் வித்தியாசமானது. பல ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் தங்களுடைய தவ வலிமையாலும் தொடர் ஆராய்ச்சிகளாலும் பலவித நோய்களுக்கு இயற்கை முறையில் தீர்வை அளித்துள்ளனர். அத்தகைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் மிக முக்கியமான ஒன்று வர்மக்கலை சிகிச்சையாகும். நரம்புகளின் செயல்பாட்டை பூரணமாக அறிந்து வைத்துக் கொண்டு எந்த நரம்பை இயக்கினால் என்ன விதமான வியாதிகளை குணப்படுத்த முடியும் என்ற சித்தர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி அதற்கேற்ற முறையில் வர்மக்கலையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. முதுகெலும்பிலே தண்டுவடத்திலே கழுத்து எலும்புகளுக்கு இடையே உள்ள அந்த டிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தேய்மானம், இடுப்புகின் பகுதியிலே கோளாறுகள், அந்த தண்டுவட முதுகெலும்பிலே ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்கு இன்றளவும் உலக மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை ஒன்றே தீர்வாக கருதப்படுகிறது. வர்ம தெய்வீக மூலிகையான தேவகணிகை, எலும்பு ஒட்டி, சஞ்சீவி என்ற 3 விதமான அந்த வர்ம மூலிகைகளை அந்த சாறு பிழிந்து ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாகவே அந்த கழுத்திலிருந்து இடுப்புக்கு கீழே வரை உண்டான அந்த எலும்புகளிலே தேய்மானமானது முழுமையாக குணமாகிறது. அறுவை சிகிச்சை இன்றியே ஒரு முறை குணமாகிவிட்டால் மீண்டும் அவர்தம் ஆயுள் நாளிலேயே மீண்டும் அந்த கோளாறு வருவதில்லை. அறுவை சிகிச்சை இன்றியே இந்த கோளாறு முழுமையாக தீர்க்கப்படுகிறது. 6 மாத காலத்திற்கு பிறகு அவர்தம் ஆயுள் நாளிலேயே மீண்டும் அந்த கோளாறு வராது என்ற முழு உத்தரவாதமும் நான் தருகிறோம். ஐயா, என் பேரு செல்வராஜன். நான் ராணுவத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றவன். கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகாலமாக அங்கே பணியாற்றி ஓய்வு பெற்று வந்தவன். எனது சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம். அங்கிருந்து தப்பலாம்புலியூர், குக்குராமம், காரியாக்குடி கிராமத்தில் தொழில் செய்து வருகிறேன்.
ஃபைனான்ஸ் தொழில் செய்து வருகிறேன். அத்தோடு ஸ்டாம்ப் ஒன்று தொழில் செய்து வருகிறேன். இந்த ராணுவத்தில் பணியாற்றியது ஒரு காரணம். இரண்டாவது, இங்கே எனக்கு வேலை அதிக பலுவான காரணத்தினால் எனக்கு கழுத்து வலி, தோள்பட்ட வலி ஒரு 3 வருட காலமாக இருந்தது. இதை நான் பல திருவாரூரில் உள்ள ஆர்த்தோ டாக்டர்கிட்டையும் காண்பித்தேன். அவர்கள் மருந்து மாத்தை கொடுப்பார்கள், அதை சாப்பிடுவேன். தலைவலி போய் எனக்கு திருவள்ளியே வந்து கதையா இருக்கும். அப்படியே 10 நாள் சாப்பிட்டு மறுபடியும் மூடுவேன். அடுத்த ஆர்த்தோட்ட போவேன். அவர் இன்னும் MRI ஸ்கேன் எடுத்துட்டு சொன்னாரு. இந்த மூலிகை வைத்தியம் சம்பந்தமாக சாமனா சார் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, அது நல்லா இருக்கு. 4 சக்கர வாகனம் ஓட்டும் போது இந்த சைடு என்னால் பார்க்க முடியாது, இந்த சைடும் திருப்ப முடியாது. இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% ஓகே ஆகிட்டு ஐயா அவர்கள் உத்தரவாதம் கொடுத்துருவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து மூலிகை வைத்தியம் தான் இது பின்னாடி ஒத்தடம் தர்றாங்க. 2-3 சிஸ்டர் இருக்காங்க இங்கே மாறி மாறி. அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4 ரவுண்டு ஒத்தரம் தர்றாங்க. இந்த 4 ரவுண்டு ஒத்தரம்னா நல்லா சூடு பறக்க கொடுக்குறாங்க. அந்த ஒத்தரம் கொடுக்க அந்த மூலிகை சாரானது நம்ம எலும்பு இருக்குல்ல, அந்த எலும்பில் உள்ள அந்த மஜ்ஜை போயிடுது. அதனால தான் நமக்கு வலி வருது, கழுத்து வலி வருது, முதுகு வலி வருது, இடுப்பு வலி வருது, எல்லாம் வருது. இந்த மூலிகை சாறு உள்ள இறங்க சூட்டில் இறங்க அது உள்ள போய் திரும்ப அந்த மஜ்ஜையை உற்பத்தி பண்ணிடுது. இந்த மூலிகை வைத்தியத்தினால பின்னாடி யாருக்குமே ஒரு பக்க விளைவு சைடு எஃபெக்ட் சொல்றோம்ல, அது யாருக்குமே உண்டாவாது. ஒரு சைடு எஃபெக்ட் கிடையாது. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. இது வந்து ஒரு தெய்வீக மூலிகை. இது கழுத்துனால இப்போ 90% திரும்புது. ரெண்டாவது, உட்காரும் போது கீழே உட்கார்ந்து சாப்பிடும் போது சம்பளம் கூட்டி சாப்பிட முடியாது. ஒரு கால் கொஞ்சம் தூக்கலா இருக்கும், ஒரு கால் நல்லா கரெக்டா இருக்கும். அதையும் வறுமக்கலன்னு ஐயாட்டு ஒரு பெரிய ஆட்டு வச்சிருக்காரு. அந்த ஆட்டு மூலியமாவே அந்த தெய்வீக அவர்கிட்ட ஏதோ ஒரு தனிப்பட்ட மேக்னெட் பவர் ஒன்று இருக்குது. அந்த பவர் வச்சு என்ன செய்யறாருனாக்கா, இங்க அழுத்துறாரு, அங்க அழுத்துறாரு, இதை செய்யறாரு. அந்த கால் கரெக்டா மடிஞ்சு கீழே உட்காருது. இன்னும் 2 நாள் போத்துட்டு இருக்க சார், அதையும் நான் கரெக்ட் பண்ணி விட்டுறேன், அந்த தலை திருப்பத்தை சரி பண்ணி விட்டு சொல்லியிருக்காரு. சித்தர்களுடைய பார்வையில் அந்த உடற்கூறியல் தத்துவம் என்பது உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய நாடிகள் 72,000 நாடிகள். அந்த 72,000 நாடிகளும் உள்ளுறுப்புகள் மற்றும் வெளியுறுப்புகளுக்கு அந்த உயிரோட்டத்தை கடத்தி கொண்டே இருக்கிறது அல்லது வழங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த 72,000 நாடிகளுக்கும் அந்த உயிரோட்டத்தை வழங்கக்கூடிய 10 நாடிகள் தச நாடிகள் என்று சித்தர்கள் அழைக்கிறார்கள். அதாவது இப்போ அக்குபங்சரிஸ்டுகள் சொல்வது மெரிடியன் வே என்று சொல்லக்கூடிய அந்த 10 விதமான நாடிகள் தச நாடிகள் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். இந்த தச நாடிகள் என்று சொல்லக்கூடிய இந்த 10 நாடிகளிடமிருந்து உயிரோட்டத்தை பெற்று சில்லறை நாடிகளான 72,000 நாடிகளும் உயிரோட்டத்தை ஒவ்வொரு உள்ளுறுப்புக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தச நாடிகளை கட்டுப்படுத்துவது திரிதோஷ நாடிகள் என்று சொல்லக்கூடிய வாத, பித்த, சிரேத்துமம் என்று சொல்லக்கூடிய 3 விதமான நாடிகள். சரி, இப்போ இந்த இடத்துல எண்ணிலடங்கா வியாதிகளின் பெயர்கள் இருக்கிறது. ஆயிரக்கணக்கில் வியாதிகள் இன்று அறிவியல் விஞ்ஞான மருத்துவம் சொல்கிறது. ஆனால் சித்தர்களுடைய பார்வையில் 3 வியாதிகள் தான். ஒன்று வாதம், மற்றொன்று பித்தம், வேறொன்று சிரேத்துவம். அதாவது 3 வியாதிகள் தான். மூளை, நரம்பு, எலும்பு, தசை, மஜ்ஜை இந்த அவயங்களை பற்றிய வியாதிகள் அத்தனையும் வாதம். சுவாச கோளாறுகளை மட்டுமே, அதாவது நுரையீரல் கோளாறுகளை மட்டுமே சார்ந்த விஷயம் சிரேத்துவம் அல்லது கவம் அல்லது ஐயம். நுரையீரல் அல்லாத மற்ற உள்ளுறுப்புகளையும் இரத்தத்தையும் பற்றிய வியாதி அத்தனையுமே பித்தம். உதாரணத்திற்கு ஒரு தலைவலி என்று வைத்துக் கொள்வோம். ஒருவர் தலைவலி என்று வந்தால், எனக்கு தலையை வலிக்கிறது என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் வந்தால், அவருடைய அந்த தலைவலி வாதமா, பித்தமா, சிரேத்துவமா என்று ஆராய்ந்தோமானால் எதுவாக இருக்கக்கூடும்? அதாவது மூளை, நரம்பு, எலும்பு, தசை, மஜ்ஜை இந்த அவயங்களை பற்றியது வாதம் என்று பார்த்தோம். நுரையீரல் சார்ந்த சுவாச சார்ந்த கோளாறுகள் அத்தனையும் சிரேத்துவம் என்று பார்த்தோம். மற்ற அத்தனை உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் பித்தம் என்று பார்த்தோம். இப்போ தலைவலி என்று வரக்கூடிய ஒருவர் மூளையிலே ஒரு சிறு கட்டி தோன்றிவிட்டது, அப்பொழுதும் தலைவலி இருக்கும். இப்பொழுது மூளையிலே கட்டி தோன்றியதால் உண்டான தலைவலி என்றால் அது வாத சீர்கேடு. இப்போ ஜலதோஷம் பிடிச்சா கூட தலைவலி வரும், அது சிரேத்துவ சீர்கேடு. சரி, இப்போ ரத்தம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் பித்தம் என்று பார்த்தோம்.
ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் மிகுதியாக இருக்கும் பொழுது கூட தலைவலி வரும். அது பித்தச்சீர்கேடு. இப்போ வரக்கூடியவர் தனக்கு தலையை வலிப்பதாக மட்டுமே கூறுகிறார். அது வாத சீர்கேடா பித்த சீர்கேடா சிரேத்தும கோளாறா என்று பார்ப்பது ஒரு வர்ம ஆசானின் அல்லது ஒரு வைத்தியரின் வேலை. சரி, இந்த வர்ம புள்ளிகளை இயக்குவதன் மூலமாக நோயை தீர்க்க முடியுமே. இப்போ இந்த தலைவலியை போக்குவதற்கு உண்டான தீர்வு புள்ளிகள் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் 3 இடங்களில் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் தங்களுடைய தவ வலிமையாலும் தொடர் ஆராய்ச்சிகளாலும் பலவித நோய்களுக்கு இயற்கை முறையில் தீர்வை அளித்துள்ளனர். படிக்கக்கூடிய குழந்தைகள், சிறார்கள் கிட்ட பார்வை தூர பார்வை என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு கண்ணாடி வழங்கப்பட்டு நிறைய குழந்தைகள் கண்ணாடி அணிந்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். கண்ணாடியை உடனடியாக கழட்டி உடனடியாக அவர்களை பார்வை பெற செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை இந்த வர்மக்கலை சிகிச்சை முறையில இருக்கிறது. கண்ணாடியை கழட்டிய உடனேயே ஒரு நிலையில் நாம் கொடுத்து ஒரு எழுத்துக்களை படிக்க சொல்வோம். அவர்களால் படிக்க இயலாது. அந்த நிலையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு நாம் தொடுவர்ம சிகிச்சை 5-10 வினாடிகளுக்குள்ளாகவே அந்த சிகிச்சை முடிவடைந்தவுடன் அந்த எழுத்துக்களை படிப்பார்கள். எந்த விதமான உள்ளுக்கு மருந்து கொடுப்பதில்லை, எந்த விதமான வீரிய மருந்துகளும் இல்லை. வெறும் தொடுவர்ம சிகிச்சையின் மூலமாகவே அவர்களுடைய கண் பார்வை கோளாறு சரி செய்யப்படுகிறது. ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது ஏத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானே ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தியே வழிபட பெற்ற காலனை கம்பன் எம்மானே காண கண்ணடியேன் பெற்றவர். என் பேர் நந்திதா. நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வரோம். எனக்கு முதல்ல பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ எனக்கு படிக்க முடியும், ஆனால் ரொம்ப கண்ணு வலிக்கும். ஒரு கண்ணில் மட்டும் பவர் இருந்ததுனால அரை மணி நேரம் படித்தா கூட தலை வலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இங்கே தெரிஞ்சு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 6 மாசமா வந்துட்டு இருக்கேன். இப்போ 6 மாசமா நான் கண்ணாடியே போடுறது இல்லை. தலை வலிக்காது, கண்ணும் நல்லா தெரியுது, நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என் பேர் சுதர்சன். நானும் 3 நாளா இருக்கேன். இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு. கண்ணாடியை வாங்கிட்டாங்க, வலிக்காம நல்லா இருக்கு. நாங்க சென்னையில இருந்து வரோம். என் பேர் கிருஷ்ணா, இவன் பேர் சிவா. 7th இருந்து கண்ணாடி போட்டிருக்கேன். இவன் 6th இருந்து கண்ணாடி போட்டிருக்கான். என் ஃப்ரெண்டு ஒரு ராகுல்ன்ட்டு அவனை எனக்கு இந்த டாக்டர் ரெஃபர் பண்ணான். அவன் சொன்ன அப்பமா 6 மாசமா ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இருக்கேன். இப்ப நல்லா கண்ணு தெரியுது. இன்னும் 3 months போனா ஃபுல்லாவே கண்ணு தெரியும் டாக்டர் சொல்லிருக்காங்க. நான் நம்புறேன். எனக்கும் -7 இருந்தது. 6 மாசமா ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன். இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. தலைக்கு பின்பகுதியிலே பிடரிக்கால வர்மம் என்ற ஒரு புள்ளி இருக்கிறது. அந்த பிடரிக்கால வர்மத்திலே நாம் வர்ம பிரயோகம் செய்தால் தலைவலி போகக்கூடும். அல்லது இடுப்பிற்கு பின்புறத்திலே நங்கனா பூட்டு வர்ம திறவு என்ற ஒரு வர்ம புள்ளி இருக்கிறது. அங்கே வர்ம பிரயோகம் செய்தால் அந்த தலைவலி போகக்கூடும். அல்லது கால் கட்டை விரலிலே புலிமுத்து திறவு என்ற ஒரு வர்ம புள்ளி இருக்கிறது. அங்கே வர்ம பிரயோகம் செய்தால் அந்த தலைவலி போகக்கூடும். நன்றாக இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். வாத சீர்கேடால் ஏற்பட்ட தலைவலி என்றால் பிடரிக்கால வர்ம பகுதியிலே வர்ம பிரயோகம் செய்ய வேண்டும். பித்த சீர்கேடு என்றால் நங்கனா பூட்டு வர்ம புள்ளியில் வர்ம பிரயோகம் செய்ய வேண்டும். சிலேத்தும கோளாறாக இருந்தால் புலிமுத்து திறவு என்று சொல்லக்கூடிய கால் கட்டை விரல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வர்ம புள்ளியில் வர்ம பிரயோகம் செய்ய வேண்டும். இப்பொழுது வந்தவர் சொன்னார் எனக்கு தலைவலி இருக்கிறது என்று. அது வாத கோளாறா பித்த கோளாறா சிலேத்தும கோளாறா என்று அவருக்கு சொல்ல தெரியாது. நாம் தான் நாடி பிடித்து அவரை பரிசோதிக்க வேண்டும். இப்போது நாடிப்பிடியிலே அவருடைய பரிசோதனையிலே நாம் கண்டுபிடித்து விட்டோம் அது சிலேத்தும கோளாறு என்று வைத்துக் கொள்வோம்.
அது அந்த நாடி பரிசோதனை செய்வது எப்படி என்பதை பின்வரும் காலங்களில் பார்ப்போம். இப்போது அந்த நாடியிலே பார்த்தோம், இதற்கு ஏற்பட்ட வலியினுடைய கோளாறு சுவாச கோளாறால் ஏற்பட்ட கோளாறு, இதற்கு உண்டான தீர்வு சிரேத்தும கோளாறு, இதற்கு உண்டான தீர்வு கால் கட்டை விரல் பகுதியிலே புலிமுத்து திருவுகளிலே இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டோம். நன்றாக கவனியுங்கள். வள்ளுவர் சித்தர் என்ன சொன்னார்? நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்றார். நாம் இந்த இடத்தில் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். அவருடைய அந்த குரலிலே நாடி 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 என்று சொல்லுகிறாரே ஏன் என்று கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது வந்தவர் சொன்னார், எனக்கு தலைவலி என்று சொன்னார், அது நோய் நாடி. இப்பொழுது அவரை பரிசோதித்தோம், இது வாத கோளாறா பித்த கோளாறா சிலேத்தும சீர்கேடா என்று சோதித்தோம், நாடி பரிசோதனை செய்தோம். இது பரிசோதனை செய்து இது சிலேத்தும கோளாறு என்று கண்டுபிடித்தோம். இது நோய் முதல் நாடி. நோய் நாடி தலைவலி, நோய் முதல் நாடி சிலேத்தும சீர்கேடு, அது தணிக்கும் வாய் நாடி. இப்போ கழுத்துக்கு பின்னாடியா இடுப்புக்கு பின்னாடியா கால் கட்டவில்லையா என்பதை இந்த நோயை தணிக்கக்கூடிய தீர்வு நாடி தீர்வு புள்ளி எது என்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். ஆகவே அது தணிக்கும் வாய் நாடி கால் கட்டவில்லை இருக்கிறது என்று கண்டுபிடித்தோம். வாய்ப்பச் செயல் என்றால் இந்த தலைவலி எத்தனை ஆண்டு காலமாக உங்களுக்கு இருக்கிறது, இதனுடைய நோய் தீவிரம் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதை கேட்டறிந்து அதற்கு தகுந்த அளவில் ஆற்றலை வர்ம பிரயோகத்தின் மூலம் ஆற்றலை செலுத்த வேண்டும். வாய்ப்பச் செயல், அந்த நோயின் தன்மைக்கு ஏற்ப ஆற்றல் பிரயோகம் செய்துவிடு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கிறார். நன்றாக கவனித்து பார்த்தால் வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த கூற்றிலே மிக நுட்பமான அளவில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், கவனித்து பார்த்தால் அந்த வர்ம சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு வர்ம ஆசான் தான் எவருக்கும் வைத்தியம் செய்ய வேண்டும், நோய் துன்பத்தை போக்க வேண்டும். மற்ற எவருக்கும் அந்த நிலை இல்லை என்றுதான் வள்ளுவ பெருந்தகை சூட்சமமாக சொல்லி இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆகவே எந்த ஒரு கோளாறுக்கும் தீர்வு ஒவ்வொரு மனிதனுடைய 108 வர்ம புள்ளிகளிலே இருக்கிறது. எந்த நோய்க்கு எந்த புள்ளியில் தீர்வு இருக்கிறது என்பதை கணிக்க வேண்டிய நிலை ஒரு வர்மாசானுக்கு இருக்கிறது. சரி, இந்த நோய்க்கு இதுதான் தீர்வு புள்ளி என்று உணர்ந்து கொண்ட பிறகு எந்த வர்ம முத்திரையிட்டு எவ்வளவு ஆற்றல் பிரயோகம் செய்ய வேண்டும், வாய்ப்பச் செயல் என்று வள்ளுவர் சொன்னாரே, அதற்கு தகுந்தவாறு எவ்வளவு ஆற்றல் பிரயோகம் செய்ய வேண்டும் என்பதையும் கணித்து மிகச் சரியாக செய்தால் அந்த வியாதி முழுமையாக குணம் பெறும். வள்ளுவ பெருந்தகையே பின்னணி ஒரு குரலில் சொல்கிறார், மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்று ஒரு குரலிலே சொல்கிறார். அப்பொழுது இந்த வர்ம ஆற்றல் பிரயோகத்தை கூட அதிக அளவில் பிரயோகம் செய்துவிடக் கூடாது, குறைந்தாலும் தவறாகிவிடும். ஆகவே அவருடைய அந்த உடம்பிற்கு எவ்வளவு ஆற்றல் பற்றாக்குறையோ அதை சரி செய்து அதை சமன் செய்து அந்த வியாதியை குணமாக்க வேண்டும் என்ற ஒரு நுட்ப நிலை சித்த ரகசியம் அடங்கிய விஷயம்தான் இந்த வர்மக்கலை சிகிச்சை முறை. பல ஆண்டுகளுக்கு முன் சித்தர்கள் தங்களுடைய தவ வலிமையாலும் தொடர் ஆராய்ச்சிகளாலும் பலவித நோய்களுக்கு இயற்கை முறையில் தீர்வை அளித்துள்ளனர். அத்தகைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் மிக முக்கியமான ஒன்று வர்மக்கலை சிகிச்சை ஆகும். நரம்புகளின் செயல்பாட்டை பூரணமாக அறிந்து வைத்துக் கொண்டு எந்த நரம்பை இயக்கினால் என்ன விதமான வியாதிகளை குணப்படுத்த முடியும் என்ற சித்தர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றி அதற்கேற்ற முறையில் வர்மக்கலையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. முதுகெலும்பிலே தண்டுவடத்திலே கழுத்து எலும்புகளுக்கு இடையே உள்ள அந்த டிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தேய்மானம், இடுப்புகின் பகுதியிலே கோளாறுகள், அந்த தண்டுவட முதுகெலும்பிலே ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்கு இன்றளவும் உலக மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை ஒன்றே தீர்வாக கருதப்படுகிறது. வர்ம தெய்வீக மூலிகையான தேவக்கணிகை, எலும்பு ஊட்டி, சஞ்சீவி என்ற 3 விதமான அந்த வர்ம மூலிகைகளை அந்த சாறு பிழிந்து ஒத்தடம் கொடுப்பதன் மூலமாகவே அந்த கழுத்திலிருந்து இடுப்புக்கு கீழே வரை உண்டான அந்த எலும்புகளிலே தேய்மானமானது முழுமையாக குணமாகிறது அறுவை சிகிச்சை இன்றியே. ஒரு முறை குணமாகிவிட்டால் மீண்டும் அவர்தம் ஆயுள் நாளிலேயே மீண்டும் அந்த கோளாறு வருவதில்லை. அறுவை சிகிச்சை இன்றியே
இந்த கோளாறு முழுமையாக தீர்க்கப்படுகிறது. 6 மாத காலத்திற்கு பிறகு அவர்தம் ஆயுள் நாளிலேயே மீண்டும் அந்த கோளாறு வராது என்ற முழு உத்தரவாதமும் நான் தருகிறோம். என் பேர் எஸ் பெரியண்ணன். நான் மகாதேவப்பட்டினங்கிற ஊர்ல இருந்து வர்றேன். என்னோட சொந்த ஊர் மணப்பாறை. நான் எங்க மாமனார் வீட்டுக்கு வந்தப்ப இங்க இருந்த ஒருத்தர் நண்பர் வந்து எனக்கு காலில் வெரிகோஸ் பெயின்னால நடக்க முடியாம இருந்ததை பார்த்துட்டு இங்க சுவாமிநாதன் சார் வந்து வர்மக்கலை மற்றும் மூலிகை வைத்தியம் மூலமா சரி பண்றதா சொன்னாங்க. அதை கேள்விப்பட்டு நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னா அப்படியே இங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். 4 நாளா பார்த்துக்கிட்டு இருக்கேன். வந்த மறுநாளே வந்து எனக்கு சுத்தமா வலி இல்லாம போயிருச்சு. சிறிதளவு வீக்கம் மட்டும் இருக்கு. அதுக்கு வந்து 3 மாத ட்ரீட்மெண்ட் 6 மாத ட்ரீட்மெண்ட்ல கண்டிப்பா சரியாருன்னு இருக்காங்க. ஆனா முதலுக்கு எனக்கு இப்போ வந்து நல்லாவே சுத்தமா வலி சுத்தமா இல்ல. பல ஊர்களிலே திருவிழாக்கள் நடக்கும் பொழுது தேர் திருவிழா என்று ஒரு விஷயம் இருக்கும். அந்த தேர் திருவிழாவில் ஒட்டுமொத்த ஊரும் கூடி தேரை இழுத்தால்தான் அந்த தேர் நிலையத்தை விட்டு நகர ஆரம்பிக்கும். இந்த சம்பிரதாயம் எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்றால், அந்த காலத்திலே ஒட்டுமொத்த ஊரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பகை உணர்வின்றி ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் ஒருமித்த கருத்தில் அந்த ஆற்றலை பிரயோகம் செய்து இழுத்தால் அந்த உற்சவ மூர்த்தி தேரிலே அமர்ந்து நகர்வார். ஆகவே ஊர் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்ற அளவிலே தேர் திருவிழா என்று அந்த காலத்திலே நடத்தினார்கள். இந்த காலத்திலும் தொடர்கிறது. ஊர் கூடி தேர் இழுத்தால்தான் தேர் நகரும் என்பதை போல போக சித்தரின் உலகளாவிய ஒட்டுமொத்த மக்களின் நோய் துன்பம் நீக்க வேண்டும் என்ற அவருடைய மிகப்பெரிய ஆவல், மிகப்பெரிய ஆர்வம், விருப்பம், நல்லவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உலக அளவில் இந்த வர்ம வித்தையை பரப்ப வேண்டும், நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று நான் பெரிதும் விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும், நல்ல உள்ளம் பொருந்திய அத்தனை பேரையும் நான் இருகரம் கூப்பி வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறேன். வாருங்கள், போக சித்தர் வழங்கிய இந்த சித்தர் கலையை பயிலுங்கள். பயின்று உலகளாவிய ஒட்டுமொத்த மக்கள் சமுதாயத்தை நோயிலிருந்து, நோய் துன்பத்திலிருந்து மீட்டு அவர்களுக்கு சுக வாழ்வை அளிப்போம், போக சித்தரின் கனவை நனவாக்குவோம் என்று கூறி உங்கள் அத்துணை பேரையும் மீண்டும்